ஹாய் வணக்கம். இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை விளையாடிட்டு வராங்க. இதுல ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 2 டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு போட்டியில இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில இந்திய அணி வின் பண்ணி தொடர 1-1 சமன் செஞ்சிருக்காங்க. இப்ப 3வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணிக்கு யார் யார் விளையாட போறாங்கன்றது கேள்விக்குறியாவே இருக்கு. முக்கியமா விராட் கோலி விளையாடுவாரான்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில விராட் கோலி விளையாடுவாரான்றது குறித்து பிசிசிஐ விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்திய அணிக்கு எப்ப திருமணம்ன்றது விராட் கோலிக்கு நல்லாவே தெரியும். விராட் கோலி எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தகவலையுமே கொடுக்கல. ஆனா அவர் எப்ப முடிவு எடுத்தாலும் அவருக்கு இந்திய அணியில கண்டிப்பா இடம் இருக்குன்னு பிசிசிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தொடர் சமனா இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற 3 போட்டிகளிலுமே இந்தியா வின் பண்றதுக்கு விராட் கோலி மாதிரியான பிளேயர் கண்டிப்பா உதவுவாரு. சோ சொந்த காரணங்களுக்காக விராட் கோலி விலகி இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற 3 டெஸ்ட் போட்டிகளையும் அவர் விளையாடுறது சந்தேகம்னு சொல்லப்படுது. சோ இப்ப அவர் இல்லாத பட்சத்துல 3வது டெஸ்ட் போட்டிக்கு கேஎல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பும்ராக்கு வேலை பளு காரணமா 3வது டெஸ்ட் போட்டியில ஓய்வு அளிக்கலாம்னு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. சோ மேபி 3வது டெஸ்ட் போட்டியில பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட்டை விட ஃபேமிலி தான் முக்கியம்னு பல பேர் விராட் கோலிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க. மக்களே, விராட் கோலி இல்லாம இந்திய அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.